அறிவின் கடவுள் தட்சிணாமூர்த்தி கதை. அவர் பிறந்த கதை உங்களுக்கு தெரியுமா? பண்டைய காலத்தில் உலகம் அறிவால் நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த அறிவின் அர்த்தம் யாருக்கும் தெரியவில்லை. வேதங்களையும் யோகத்தையும் படித்த ரிஷிகள் கூட குழப்பமடைந்தார்கள். அறிவு என்ன? ஆத்மா எங்கே இருக்கிறது? கடவுள் எங்கே? அந்த சமயம் சனகா, சனந்தனா, சனாதனா, சனத்குமாரா எனும் 4 அமர ரிஷிகள் இருந்தார்கள். அவர்கள் பிரம்மனிடமும் விஷ்ணுவிடமும் கேள்விகள் கேட்டார்கள். ஆனால் எவரும் முழு விடை தர முடியவில்லை. அப்போது அவர்கள் சிவபெருமானை தியானித்தார்கள். அவர்களுடைய தாபஸ்தி மிகுந்தது. அவர்களின் ஆழ்ந்த சிந்தனைக்கு பதிலாக சிவன் தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் வெளிப்பட்டார். ஒரு நாள் பரமசிவன் ஒரு இளம் முனிவராக மாறினார். வெள்ளை உடையில் ஆலமரத்தின் கீழ் அமர்ந்தார். அவர் முகம் கருணையால் நிரம்பி இருந்தது. அவரது திசை தெற்கு என்பதால் அவர் தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்பட்டார். அவர் பேசவில்லை. அவர் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை மட்டும். ஆனால் அந்த மௌனத்திலேயே 4 ரிஷிகளுக்கும் அனைத்தும் வெளிச்சமாகிவிட்டது. அவர்கள் உணர்ந்தார்கள், ஆத்மா என்பது நாம் தாம். அறிவு என்பது வெளியில்லை, அது நம்முள் ஒளி போல இருக்கும். அவரை சுற்றி ஆலமரம், அவரது பாதத்தில் அவித்யை என்ற அரக்கன். அவர் 4 கைகள் உடையவர். ஒரு கையில் ஞான முத்திரை, அறிவின் சின்னம். ஒரு கையில் ருத்ராட்ச மாலை. ஒரு கையில் அக்னி, அறிவின் தீ. ஒரு கையில் புஸ்தகம், வேத அறிவு. அவரது முகம் இளமை, ஏனெனில் உண்மையான ஞானம் வயதில்லாதது. தட்சிணாமூர்த்தி பேசாமல் போதித்தவர். அவர் நமக்கு சொல்ல வருவது, நீ தேடும் கடவுள் வெளியில் இல்லை, அவர் உன் உள்ளேதான். அதனால்தான் அவர் அறிவின் கடவுள், மாணவர்களின் ஆசான், யோகிகளின் குரு என வழிபடப்படுகிறார். மாணவர்கள் தட்சிணாமூர்த்தியை தியானித்தால் புத்திசாலித்தனம் பெருகும், நினைவுத்திறன் உயரும், கவலை குழப்பம் குறையும். யோகி